புத்தரும் வள்ளுவரும் நல்லோர் சொல் கேள் என்ற கதையின் மூலம் என்ன சொல்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். நல்லோர் சொற் கேள். வாரணாசியை பிரம்மதத்த அரசன் ஆண்டு வந்தபோது போதிசத்துவர் அவரிடம் அமைச்சராக இருந்தார். அரசரிடம் மகிழாமுகன் என்றொரு பட்டத்து யானை இருந்தது. நல்ல சுபாவமுடையதாகவும் மனிதர்களிடம் அன்புடையதாகவும் அது இருந்தது. ஒரு நாள் சில திருடர்கள் நள்ளிரவில் யானை கொட்டடி அருகே கூடி ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள். திருடர்களான நாம் ஈவு இரக்கமற்றவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு இடையூறு செய்தால் அவர்களை கொன்றே போட வேண்டும். இவ்விதம் கள்ளர்கள் நாள்தோறும் அங்கே வந்து பேசுவதை பட்டத்து யானை கேட்டது. இவ்விதம் திருடர்கள் நாள்தோறும் பேசுவதை கேட்ட யானைக்கு அவர்கள் தனக்குத்தான் சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டது. ஒரு நாள் பாகன் அதன் அருகே போனதும் அவனை தன் துதிக்கையால் பற்றி தரையில் அடித்து கொன்றது. தொடர்ந்து அது பல பாகர்களை அடித்து கொன்றது. அதன் கொடுமைக்கு ஆளான பாகர்களின் உறவினர்கள் அரசரிடம் போய் முறையிட்டார்கள். நல்ல விதமாக இருந்த யானை ஏன் இப்படி நடந்து கொள்கிறது? ஒருவேளை அதற்கு மதம் பிடித்து விட்டதோ என்று எண்ணிய அரசர் அமைச்சர் போதிசத்துவரிடம் அந்த யானைக்கு என்ன நேர்ந்து விட்டது என்பதை அறிந்து வாருங்கள் என்று கூறினார். போதிசத்துவர் யானையை போய் பார்த்தார். வியாதிக்குரிய அடையாளங்கள் எதுவும் யானையிடம் தென்படவில்லை. பாகர்களை அழைத்து யானை கட்டுமிடத்தில் யாராவது வந்து போனார்களா என்று விசாரித்தார். ஆம் சுவாமி, சில தினங்கள் நள்ளிரவில் சிலர் கூடி பேசிக் கொண்டிருந்தார்கள் என்றனர் பாகர்கள். நள்ளிரவில் சில தினங்கள் கூடி பேசினார்கள் என்றால் அவர்கள் பொல்லாதவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தார் போதிசத்துவர். இந்த விடயத்தை அவர் அரசரிடம் தெரிவித்தார். அப்படியானால் என்ன செய்யலாம் என்றார் அரசர். ஒழுக்கத்தில் சிறந்த சில நல்லோர்களை கொட்டிலில் அமர்த்தி நல்லொழுக்கம் பற்றி பேசச் சொல்லலாம் என்றார் போதிசத்துவர். அவ்விதமே செய்யச் சொன்னார் அரசர். சில அந்தணர்கள் போய் யானை கொட்டடியில் அமர்ந்து நன்னடத்தை பற்றி சில தினங்கள் பேசினர். யாரையும் துன்புறுத்தக்கூடாது, யாரையும் கொல்லக்கூடாது, எல்லாரிடமும் அன்புடன் பழக வேண்டும். தொடர்ந்து அந்தணர்கள் கூறிய நல்லுரைகளை சில தினங்கள் கேட்டுக்கொண்டிருந்த யானை தனக்குத்தான் இவற்றை கூறுகிறார்கள் என்று கருதி அதன் பழைய சுவாவப்படி நல்வழிக்கு திரும்பியது. அதற்கு பிறகு எல்லா மனிதர்களிடமும் அன்புடனும் நேசத்துடனும் நடந்தது. இப்படி யானை எப்படி நல்லதாக மாறிற்று என்று அரசர் போதிசத்துவரிடம் விசாரித்தார். அரசே, எப்போதும் எல்லோரும் நல்லுரையே பேச வேண்டும் என்று பெரியோர்கள் சொன்னது இதற்காகத்தான். முதலில் கள்ளர்கள் பேச்சை செவிமடுத்த யானை அவர்களின் கூற்றுப்படியே நடந்து கொண்டது. அதன் பிறகு அந்தணர்களின் பேச்சை கேட்டு சாதுவாகவும் அன்பாகவும் நடக்க ஆரம்பித்தது யானை என்றார் போதிசத்துவர். அரசர் அமைச்சர் போதிசத்துவரை போற்றி புகழ்ந்து பரிசளித்து கௌரவித்தார். இதைத்தான் தெய்வப் புலவராகிய திருவள்ளுவ பெருந்தகை எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும், அதாவது எவ்வளவு சிறியதாயினும் நல்லனவற்றையே கேட்க வேண்டும், அவ்வாறு கேட்டால் கேட்ட அளவிற்கான பலன், அதாவது நன்மை நமக்கு கிடைக்கும் என்கின்றார். ஆகவே அனைவரும் நற்சான்றோர்களின் சொற்களையே கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்டால் நாம் நம் வாழ்க்கையில் மிகச்சிறந்த இடத்தை அடைய முடியும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருக்குறள் சந்திரவதி. நன்றி, வணக்கம்.